We have Brother Solomon Theodore. He is second son of Brother Theodore. நம்ம மத்தியிலே சாலமோன் தியோடர் இருக்கிறார். இரண்டாவது குமாரன் அவர் தியோடர் அங்கிளுடைய இரண்டாவது குமாரன். Praise the Lord. Praise the Lord. Quite similar to what Manina said. For the past 4 days, I have not had any sleep actually. I have not had any sleep. 4 நாட்களாக கடந்த 4 நாளா நான் அங்கே இங்கே சென்று கொண்டிருந்தேன். Even before I traveled from Australia. ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் டிராவல் செய்த போது கூட, Even before that, அதற்கு முன்பதாகவும் கூட I was sick. நான் பலவீனப்பட்டிருந்தேன். So I haven't prepared anything to share. But நான் எதுவும் உங்களிடத்தில் பேசுவதற்கு நான் ஆயத்தப்படவில்லை. yesterday night, ஆனால் நேற்று ராத்திரியிலே they told you can share the testimony. அவர் சொன்னார்கள், நீ சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. So just ask the Lord for a word, and that was my portion, Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரம் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டபோது என்னுடைய டெய்லி தியானத்தில் இருந்து ரோமர் 12ஆம் அதிகாரம். First 3 verses, brother. 3 வசனங்கள், 1லிருந்து 3 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். We call him a servant of God. அதனால நாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறோம். So, but like serving others with the word, தேவனுடைய வார்த்தை அவர் பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம், and he labored in prayer for others. அது மற்றவர்களுக்காக அதிக நேரம் ஜெபிப்பார். No, we've been talking about that. அதை குறித்து அதிகமாக நாம் பேசி கொண்டிருந்தோம். But before that, in his personal life, right from my childhood, what I've seen in him, அவருடைய வாழ்க்கையில் நான் சிறு வயது முதல் கண்ட காரியம் என்னவென்றால், he presented his body a living sacrifice. அவருடைய தன் சரீரத்தை தேடுறதுக்கு அவர் பரிசுத்த ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். Holy, acceptable unto God. அது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, which was a reasonable service. அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. And quite the same thing Manina shared. ஐமனல் அன சொல்லும்போது அதே காரியம்தான். Even in my young days in Madurai, நான் வாலிபனாக மதுரையில் இருக்கும்போது, so in my family I was most wicked. எங்க வீட்டிலே நான் தான் வீட்டில் துன்மார்க்கன் என்று சொல்ல முடியும். And so also the naughtiest, the troublemaker, வீட்டிலே பிரச்சனை பண்றது ரொம்ப துணிச்சலா இருந்த பிள்ளை யாருன்னா நான் தான். fighting with other siblings, மற்ற பிள்ளைகளோடு சகோதரரோடு சண்டை போட்டு கொண்டிருப்பேன். So part of that, something good happened is what they used to send me to dad. First initially dad went alone to minister the Lord in Madurai. மதுரையில் அவர் ஊழியத்துக்கு செல்லும்போது தான் தனியா போகுவார் என்னுடைய தகப்பனார். So they sent me along with dad so that I won't trouble the house. அதனால வீட்டை தொல்லை கொடுக்கப்பேன்னு சொல்றதுக்காகவே என்ன கூட அனுப்பிச்சிடுவாங்க. So many things happened like that. God gave me the opportunity to travel with him to Hyderabad, Ongole and many parts of Andhra. அதனால ஆந்திரா பகுதியிலே, ஒங்கோல்ல, ஹைதராபாத்லயும் பல இடங்களில் அவரோடு கூட ஊழியம் செய்வதற்காக நானும் கூட சென்றேன். ஊழியல்ல கூட போவதற்காக சென்றிருந்தேன். And so that I won't give trouble in the house. அதனால வீட்டில் இருந்தா நான் பிரச்சனை பண்ணுவேன்றதுக்காகவே கூட அனுப்பிச்சிடுவாங்க. But those were some of the sweet times I spent with dad. அந்த நேரம் தான் என் தகப்பனாரோடு கூட ஒரு அருமையான நேரத்தை நான் செலவழித்தேன். I got a lot of messages from people
One word was, he was my spiritual father. அநேகர் சொல்வார், அநேகர் சாட்சி கொடுக்கும்போது அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருந்தார் என்று சொன்னார்கள். They sent me messages. அப்படியாக மெசேஜ் எனக்கு அனுப்பினார்கள். But you had the privilege of being him as your earthly father. அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஒரு பெரிய பாக்கியம், உனக்கு ஒரு இந்த பூமிக்குரிய தகப்பனா அவர் இருப்பது என்று சொன்னார்கள். But he was also my spiritual father. ஆனால் அவரும் எனக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருந்தார். And also a spiritual friend. அவர் எனக்கு ஆவிக்குரிய நண்பனாக இருந்தார். In Madurai, I can still remember. மதுரையில் எனக்கு நல்லா தெரியும், ஒரு முறை ஞாபகம் வருகிறது. Upstairs, we had conversation like a friend. நாங்கள் ஒரு நண்பனை போல பேசி கொண்டிருந்தோம். About the sin of lust. அதாவது இந்த இச்சை, மாம்சத்தின் இச்சை குறித்து, or sensual sins. மாம்சீக இச்சை பாவம் என்ன என்பதை குறித்தும் like a friend for hours, for an hour or so. ஒரு மணி நேரம் அவர் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து பேசினார். How he struggled during his young days. அவர் வாலிபனா இருக்கும்போது எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் போராடினார் என்று சொல்லி. Now we can get victory over sin. இப்பொழுது எப்படி பாவத்தை நான் ஜெயிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தார். By the grace of God, through the Holy Spirit. தேவனுடைய ஆவியினால, தேவனுடைய கிருபையினால. By what he did on the cross. சிலுவையிலே அவர் செய்த காரியத்தின் நிமித்தமா. And the victory is already purchased for us. நமக்காக அந்த வெற்றியை அவர் சம்பாதித்து கொடுத்த தேவன். And another thing I learned was, you can see in verse 2. அதே ரோமர் 12:2 வசனத்திலே, that he may prove what is good and acceptable and perfect will of God. இப்படியாக நீங்கள் பரிபூர்ணமான நன்மையும் பரிபூர்ணமும் தேவனுக்கு பிரியமுள்ள அந்த பரிபூர்ண சித்தத்தை என்னதென்று அறியும்படி. We talk about the vision of Brother Baksing. பக்சிங் அங்கிளுடைய தரிசனத்தை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். And when people say vision of Brother Baksing, they say individual worship. பக்சிங் அங்கிளுடைய தரிசனம் என்று சொல்லும்போது தனிப்பட்ட ஆராதனை என்று சொல்வார்கள். The Lord's table and some main message and so on. தேவனுடைய மேஜை, பிறகு மெயின் மெசேஜ், இப்படிதான் அந்த தரிசனம். But that was the service, how the service was conducted. இப்படிதான் அங்க ஆராதனை முறை நடைபெற்றது. But one of the main vision of Brother Baksing was, ஆனால் பக்சிங்களுடைய ஒரு நோக்கம், தரிசனம் என்ன என்றால், that each person has been given the privilege to seek the will of God, know the will of God and do the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஒரு மனிதனுக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. And that's what when each thing happened, Dad encouraged me and us in all walks of life. நான் எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்க தகப்பனார் தேவ சித்தத்தை செய்யும்படி தான் உற்சாகப்படுத்தினார். And the will of God is revealed in his word. தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Like even recently in Australia, when I was about to buy a house. இங்க ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியால இருந்து நான் வந்தேன். No. In Australia, when I wanted to buy a house. ஆஸ்திரேலியால ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று யோசித்த போது, so I called him and said, I'm going to buy a house. நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி போன்ல சொன்னேன். So he asked, did you find the will of God? அவர் என்ன கேட்டார், தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொண்டாயா? I said yes. ஆம் என்று சொன்னேன். And then he said, did you find the will of God, what house you are going to get and so on. தேவனுடைய, அதாவது தேவ சித்தத்துல என்ன மாதிரி வீடு வாங்கணும்னு கேட்டியா? And also not that, he said, don't go get into debt, don't get loans for the house. வீடு வாங்கணும்னு சொல்லி நீ கடன்ல போய் மாட்டிக்கொள்ளாதே என்று சொன்னார். I told him, you don't know anything what you are talking about. நான் சொன்னேன், நீங்க என்ன பேசுறீங்க தெரியலையா அப்படின்னு கேட்டேன். Even in India they get loans. இந்தியால கூட தான் லோன் வாங்குறாங்க. But in overseas you can't get a house without a loan. அதனால வெளிநாட்டுல ஒரு வீடு வாங்கணும்னா கடன் வாங்காம எடுக்க முடியாது. And then he said, அவர் சொன்னார், at least get a loan but finish the debt within 1 year to 2 years. அவர் சொன்னார், நீ கடன் வாங்கினாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாகவே அதை முடித்து விட வேண்டும். I said, I can't get anything, I can get only a small I can't get anything like that. அந்த பணத்தை வைத்து ஒண்ணு என்னால வாங்க முடியாது என்று சொன்னேன். But he said, no, the Lord will help you. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார். And that's what exactly happened. அதுதான் நடந்தது. And the Lord
So, just an example because of lack of time. பாருங்க, நேரம் இல்லாதனால இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுகிறேன். A lot of examples, Dad encouraged us to seek the will of God, find the will of God, and do the will of God in small and big matters. சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். And he was a uniter. அவர் எப்பொழுதும் ஒன்று சேர்க்கிறவராய் காணப்பட்டார். Verse 4 and 5. வசனம் 4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒவ்வொருவரும் அவயங்களாய் இருக்கிறோம். When we newly got married, நாங்கள் விவாகமான போது புதிதாக இணைக்கப்பட்ட சமயத்தில் I used to tell him, my wife is not obeying or submitting. என்னுடைய மனைவி கீழ்ப்படியவில்லை, இது செய்யல அப்படின்னு நான் சொன்னபோது, but both of them, both dad and mom, என்னுடைய தாயும் தகப்பனும் கூட they used to tell me, you are the problem. அவர்கள் சொல்வார்கள், நீதான் பிரச்சனை அப்படின்னு சொல்வார்கள். You have to, I used to tell, only when she submits I can love her. நான் சொன்னேன், அவள் எனக்கு கீழ்ப்படிந்தால் தான் நான் அவளை நேசிப்பேன் என்று சொன்னேன். No, they used to tell, no, you do your part. அவர் சொன்னார், நீ உன்னுடைய வேலையை செய். And he didn't pour oil in the fire. அவர் எப்பவுமே ஒரு நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி எல்லாம் செய்யறதில்லைங்க. He always, not just in my family, I've seen in many families. என்னுடைய குடும்பம் மாத்திர எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில he wanted to unite them. அவர்களை சேர்ந்து வாழதான் அவர் பிரயாசப்பட்டார். And labored for it. அதற்காகவும் பிரயாசப்பட்டார். And not just families, even the churches. குடும்பம் மாத்திரமல்ல, சபைகள் ஒன்றாக இருக்கும்படி பிரயாசப்பட்டார். And we've heard that he was a humble servant of God. அவர் மிகவும் தாழ்மையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். In verse 3 we can see, not to think of himself more highly than he ought to think. அதனால 3ஆம் வசனத்துல நமக்கு கொடுத்த அளவின்படி நாம் ஒருத்தர் அதாவது மிஞ்சி எண்ணாமல் இருங்கள் என்று சொல்கிறார். Manian also told he always wanted to glorify God. எப்பொழுதுமே அவர் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த விரும்பினார். He didn't want to take any credit. அதனால எந்த மனுஷனுக்கு எந்த ஒரு கனம் கூட முக்கியத்தை கொடுப்பதில்லை. Even if you say, oh, your sermon was good or anything like that. யாராவது வந்து உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும் he will say it is only by the grace of God and it's அவர் ஒரே வார்த்தை சொல்லாது, தேவனுடைய கிருபைதான் என்று. And only to glorify God. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். Verse 9. 9ஆம் வசனம். Let love be without dissimulation. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. He was not hypocritical in loving. அவர் அன்பிலே மாயம் காணப்படாது. He loved everyone equally. எல்லாரையும் ஒரே விதமான அன்பினாலே நேசித்தார். Rich or poor. ஏழையோ பணக்காரனோ. Whatever culture. எந்த ஒரு அவங்க கல்ச்சரா இருந்தாலும் சரி. This group or that group in the church. இந்த குரூப் அந்த குரூப் யாரா இருந்தாலும் சரி. He loved everyone equally. எல்லாரையும் ஒரே விதமான அன்பினாலே நேசித்தார். I've seen many servants of God. நான் நிறைய ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். They will honor or love the people who are rich. பணக்காரர்களை கனப்படுத்துவார்கள், அன்பு கூறுவார்கள். Who are in high position. ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு அன்பு கூறுவார்கள். Actually it was the opposite for my dad. ஆனா எங்க அப்பா கிட்ட பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா நான் பார்த்தேன். Because ஏனென்றால் one verse came in my mind. ஒரு காரியம் மாத்திரம் மனதில் வந்தது. I think it's in Luke chapter 4. ஒரு வசனம். Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரம். Verse 18. 19ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. So this is a prophecy of the Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள். The Lord hath anointed me to preach the gospel to the poor. கர்த்தருடைய ஆவியானவர் அதாவது கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. When poor, you can also mean the poor and needy in the spirit, those who are hunger and thirsty for the Lord. நீதியை குறித்தும் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். But a lot of time, like materially poor people are those who are hungry and thirsty for the Lord. அதனால அநேகர் அதாவது
வசதியா இல்லாமல் அவர்களுக்கு அநேக ஏழ்மையான நிலைமையில காணப்படுகிறவர்களுக்கு As the Lord said, it is easier for a camel to go into needle's eye than a rich man to enter into the kingdom of God. அதாவது எப்படியாக ஒரு பணக்காரன் ஒரு ஒட்டகம் கூட அந்த ஊசி காதிலே நுழையுமானால் ஒரு பணக்காரன் நுழைவது எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். That's why each and every moment, each and every day, I used to sanctify myself because I'm in a very dangerous position. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்வேன். ஏனென்றால் ஒரு அபாயமான ஒரு பதவியில நான் இருக்கிறேன். In my comfort and richness material. அது என்னுடைய வாழ்க்கையில எப்பேர் பெற்ற அதாவது காரியமா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி. Verse 18. 18ஆம் வசனம். If it be possible, as much as lieth in you, live peaceably with all men. அதனால அவரோடு கூட சமாதானமாயிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. And yeah, as I said before, he was a uniter but not a divider. அவர் சபையை ஒருமுகப்படுத்துறதிலே காணப்படுவார். அவர் பிரிக்க மாட்டார் எப்பொழுதுமே. Verse 11, not slothful in business. அதனால அசதியாயிராமல். We've heard many testimonies, அநேக சாட்சிகளை கேட்டோம். but I have seen at home வீட்டில கூட where he was very busy, எப்பொழுதுமே அவர் அலுவலாக தான் இருப்பார். very hard working, மிகவும் அவர் அதிகமா வேலை செய்வார். and he used to spend time with all of us. எல்லாரோட கூட நேரத்தை செலவழிப்பார். And as we've heard, not just in the church when he sent for ministry, at home I have seen, I used to wake up for toilet in between 2 o'clock, 3 o'clock, 4 o'clock. He'll be just on his knees. நான் 2 மணிக்கு காலையில எழுந்து அங்க டாய்லெட் போகும்போது பார்த்தா 2 மணிக்கு முழங்கால் படிடுவார். 3 மணிக்கும் சரி, 4 மணியும் சரி. Not just once, many times I've seen him. ஒரு முறை 2 முறை இல்லை, அநேக முறை. Yeah, fervent in the spirit and serving the Lord. அதனால ஆவியிலே அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். And he was a giver. அவர் Finally, அநேக கடைசியில அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். when he came to Australia to see me, ஆஸ்திரேலியாவுக்கு என்னை பார்க்க வந்தபோது when he was leaving, he told, get my bag. அவர் சொன்னார், நான் என்னுடைய பேக் கொண்டு வா என்று சொன்னார். No. So he took the bag. அவர் பேக் எடுத்து and he gave me money. எனக்கு பணத்தை கொடுத்தார். I said, I have to give you why you're giving to me. நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும் பணம், நீங்க எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். So it didn't matter. Even few months ago I came to see him and he was very sick. அவர் பலவீனமா இருக்கும்போது கூட நான் பார்க்க வந்தபோது and he told one of my sibling to get his bag. When I told I'm going to leave now, நான் இப்போ கடந்து போக வேண்டும் என்று சொல்லும்போது சகோதரியை பார்த்து பேக் கொண்டு வான்னு சொன்னார். he told how much is in the bag. பேக்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டார். 7,000 or 8,000. 7,000 8,000 இருந்தது. He told give 5,000 to Solomon. சாலமோனுக்கு 5,000 கொடுத்து விடு என்று சொன்னார். So there was a fight. I told no. எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். So it was not just me, but for everyone he did like that. அவருக்கு எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் செய்தார். And he was a giver, not just the money, his time, his life. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவன் எல்லாவற்றையும் பார்க்கும்போது what a sacrifice. அவர் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார். And what humility. எப்பேற்பட்ட தாழ்மை அவருக்குள் காணப்பட்டது. Few months ago he called me. Usually I call him, but he called me. கொஞ்ச மாதங்களுக்கு முன்பதாக என்னை அவர் ஃபோன் செய்தார். So I thought something is there because he doesn't usually call me. அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் செய்ய மாட்டார், நான் தான் அவர் கால் பண்ணுவேன். Then he told Solomon, I just called you to ask forgiveness. சொன்னார், சாலமோன் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க ஃபோன் பண்ணேன்னு சொன்னார். I asked why. ஏன் என்று கேட்டேன். And he said, அவர் சொன்னார், the Lord, the spirit of the Lord convicted me. ஆவியானவர் என்னை உணர்த்தினார். That I didn't spend much time with you when you were young. உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னோடு நான் அதிகமாக நேரம் செலவழிக்கவில்லை. Because I was busy in ministry. நான் ஊழியத்தில் அதிக நேரம் இருந்து விட்டேன். But I told no, Appa. நான் சொன்னேன், அப்படி இல்லை அப்பா அப்படின்னு சொன்னேன். You served for your sons and daughters. அவர் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சேவை செய்தீங்கன்னு சொன்னேன். So please don't ask forgiveness. எனக்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். So even those simple things, he was humble enough to ask forgiveness. சின்ன காரியமா இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்கறதுல இருப்பார். And what a great privilege I had. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு இருந்தது.
thank the Lord for his life. அதனால நான் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Just lastly, one thing I'll say and finish. நான் கடைசியா முடித்து விடுகிறேன். He really loved me அவர் என்னை அதிகமா நேசித்தார். because he corrected me most. ஏனென்றால் என்னை அதிகமா அதை சரி செய்தார். As the word of the Lord says, வேதவசனம் சொல்லுகிறபடி, whom the Lord loveth, he correcteth, கர்த்தர் தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவளை சிட்சிக்கிறார், சரி செய்கிறார். that he may be the children of God and not bastards. ஆகையால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக, வேசியின் பிள்ளைகள், வேசிகளின் பிள்ளைகளாய் இருக்காதபடிக்கு. So I really thank the Lord நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். for the love he had and for the correction he gave in my life. அவர் காட்டின அன்புக்காக, எனக்கு செய்த அநேக விதமான என் வாழ்க்கையை சரி செய்ததுக்காக, சிட்சித்ததுக்காக. Thank and praise be to God for his life. கர்த்தருக்கே மகிமையும் நன்றி உண்டாவதா இருப்பதாக. Brother Anandraj from Kadapa, he will come and pray. பிரதர் ஆனந்தராஜ் கடப்பால இருந்து வந்திருக்கிறார். அவர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.